Exercise 8.3. Calculate the amount and compound interest on 10,800 for 3 years at 12.5% per annum compounded annually. நம்ம ஏற்கனவே compound interest formula என்ன? A is equal to P into 1 plus R by 100 whole power n. ஸோ இங்கே வந்து 12.5% வந்து 25 by 2 ஆகும், by 100 by 1 ஆகும். இந்த தலைகீழ மாற்றி போட்டான்னா 1 by 100. ஸோ 25 by 200. ஸோ 10,800 plus இங்கே R by 100 வந்து 25 by 200 into 25 by 1 10,800 into 1 plus 25 by 200 whole power 3. ஓகே, இப்போ கால்குலேஷன் பார்க்கலாமா? ஸோ அப்போ 10,800 into 1 plus 25 by 200 என்ன? 25 1s are 25, 25 8s are 200. ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 8 1s are 8 plus 1 9, 9 by 8 whole power 3ன்னு வரும். இப்போ நம்ம அதை போட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, a amount equal to 10,800 into 9 by 8 whole power 3. So 10,800 into 9 by 8 into 9 by 8 into 9 by 8. ஸோ இங்கே வந்து இது கேன்சல் பண்ணோம்னா 8ஆல் கேன்சல் பண்ணால் 1350 வரும். அப்புறம் இதை வந்து நம்ம 2ஆல் பண்ணால் 4, இதை 2ஆல் பண்ணால் 675. அப்புறம் 675 into 9 into 9 into 9 divided by 32 பண்ணினோம்னா 15,377.34. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் 10,800 மைனஸ் பண்ணால் 4,577.34 is the compound interest. Okay, amount equal to 15,377.34. Compound interest is equal to 4,577.34. Okay. 18,000 for 2.5 years at 10% per annum compounded half yearly. ஸோ எப்படி இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஈக்குவல் டு 18,000, இயர் இஸ் ஈக்குவல் டு 2.5 years, ரேட் ஈக்குவல் டு 10%. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். பி வந்து 18,000, ஆர் வந்து 10 by 100, இயர் வந்து 2.5 years. ஸோ இது கேன்சல் பண்ணால் 1 by 10 வரும். ஸோ 10 1s are 10 plus 1, 11 by 10 is the, இங்கே எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 11 by 10 வரும். ஸோ 18,000 into 11 by 10 ஹோல் பவர் 2.5. ஸோ நம்ம 2.5 வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதில் வர அமௌண்ட்டை வச்சு ஹாஃப் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஃபார் 2 years. ஓகே, அப்போ 18,000 into 11 by 10 ஹோல் பவர் 2 அப்படின்னு வரும். முதல்ல நம்ம வந்து இந்த 2.5ல் 2 கண்டுபிடிச்சிக்கலாம். 18,000 into 11 by 10 into 11 by 10. ஸோ இந்த ஒரு 10, இந்த ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சா 180 into 11 into 11. ஸோ நம்ம இங்கே கால்குலேஷன் போட்டிருக்கோம். 180 into 11 வந்து 1980 into 11 is 21780. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 21780 வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு, ஒரு ஹாஃப் இயர் இருக்குல்ல, அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 21780 into 10 by 100 into half. 10 by 100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இயர் வந்து இங்கே ஹாஃப் தான் நமக்கு. ஸோ அதை போட்டோம்னா என்ன வருது நமக்கு? 10% 1089 வருது. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இந்த 0 இங்கே போய்டும், இந்த 0 இங்கே போய்டும். அப்புறம் இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 1089. ஸோ நமக்கு இங்கே முன்னாடி இருக்கிற 2 இயர்ஸ்க்கு 21,780, அப்புறம் ஹாஃப் இயருக்கு 1089, ரெடியூ ப்ளஸ் பண்ணால் 22,969. இது வந்து அமௌண்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? 22,969 மைனஸ் பிரின்சிபல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 18,000. அதை மைனஸ் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4,969. ஓகே, இதுலேயே சீசம் ஏற்கனவே ஏபி பார்த்துட்டோம், இது சீசம். ஸோ 62,500 for 1.5 years at 8% per annum compounded half yearly. ஓகே, ஹாஃப் இயர்லினா இது எத்தனை இருக்குது? எத்தனை ஹாஃப் இருக்குது? இல்லை, 3 ஹாஃப் இருக்குது. 6 6 6 12 + 6 இல்லையா, 18 months இருக்குது. ஸோ அப்போ வந்து 3 வச்சுக்கணும். ஹாஃப் இயர்லினா இதை வந்து n = 3 வச்சுக்கணும். ஸோ பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஆனால் நம்ம இப்போ வந்து ஹாஃப் இயர்லிக்கு தான் கண்டுபிடிக்கிறதுனால 8 divided by 2, 2 ஹாஃபாக எடுத்துக்கணும். சரியா? ஏன்னா நம்ம 12 months வந்து
2 ஹாஃப் இருக்குது. ஸோ இந்த 8ஐயும் ஹாஃபாக பண்ணிக்கணும். அப்போ 4% வச்சு கால்குலேட் பண்ணணும். அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸை 3ன்னு போட்டுக்கணும். ஏன்னா 1.5 இயர்ஸில் வந்து 6 மாதம் இருக்குது. அதை 3ன்னு போட்டுக்கணும். இது 6 மாதங்கிறதுனால 1 இயர்லேருந்து பாதியாக எடுத்துக்கணும். பை 2 போட்டு 4%ன்னு எடுத்துக்கணும். ஸோ 62,500 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 இஸ் 4/100. இங்கே வந்து 1.5 இயர்ஸ் வந்து 3ன்னு போட்டுக்கணும் என்ன, பிகாஸ் 6 மாதம் 6 மாதம். ஓகே, 3 போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இது 4 1s ஆர், இது 4 25s ஆர். இதை பண்ணினா 25 1s ஆர் 25 + 1 26/25. 26/25 whole power 3. So 62,500 into 26/25 into 26/25 into 26/25. ஸோ 62,000 வந்து இங்கே கால்குலேட் பண்ணோம்னா 2,500. இதையும் நம்ம பண்ணோம்னா 100. இதையும் பண்ணோம்னா 4. ஸோ 26 into 26 into 26 into 4 பண்ணினால் நமக்கு 70,304 கிடைக்கும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 70,304. CI is equal to 70,304 minus 62,500. That is equal to 7,804. Okay. ஸோ அப்போது ஃபஸ்ட்லேயே டி சம் இருக்குது. 8,000 for 1 year at 9% per annum compounded half yearly. ஸோ 9% for 1 year, half yearக்கு இப்போ 9/2 வரும். 8,000 into P into 1 plus R by 100 whole power n. ஸோ 8,000 into 1 plus இங்கே வந்து R வந்து என்னது 9% வந்து 9/2 ஆகிடும். ஹாஃப் இயர்னா 9/2 by 100 ஹோல் பவர். 1 இயரில் 2 6 மாதம் இருக்குது. ஹாஃப் இயர்லிங்கனால 2 6 மாதம் இருக்குனால 2ன்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ 9/2 by 100 வந்து 100/1 இருக்கும். இதை தலைகீழ மாற்றி போட்டால் 1/100. ஸோ 9/200 இருக்கும். ஸோ 8,000 into 1 plus 9/200 whole square. ஸோ இந்த 200 LCM எடுத்தோம்னா 200 plus 9 209/200. 8,000 into 209/200 the whole square. ஸோ 8,000 into 200/9/200 into 209/200. ஸோ இப்போது இந்த 3 0 இதில் அடிச்சிடலாமா? தென் இந்த 2 அடித்தோம்னா 4 ஆகிடுமா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 20 இருக்கும். 20 இருக்கும் இங்கே. ஸோ 4 5s are 20. ஸோ இப்படி அடிச்சிருக்கேன் நான். சரியா? 20 இப்போ 8,000 இருக்க வச்சுக்கோங்க. 209 into 209. ஓகே, டிவைடட் பை 200 into 200. ஓகே, இப்போது இந்த 2 இந்த 2 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுது. சரியா? இப்போ இதுவும் 2 4 ஆகிடுது. இப்போ இங்கே நம்ம 20 இருக்கா? இதுவும் எதுவும் அடித்தா 5. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? ஸோ 209 into 209 into 5. ஓகே, அப்போ 209 the whole square by 5. சரியா? இதெல்லாம் கேன்சல் ஆகி 209 the whole square by 5. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 43,681 divided by 5, that is equal to 8,736.20. ஸோ இது வந்து அமௌண்ட் 8,736.20 is the amount. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 8,736.20 minus 8,000, that is equal to 736.20. ஓகே, 1E இருக்கு. 10,000 1 year at 8% per annum compounded half yearly. ஸோ இதுவும் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அப்போ 8% என்ன வாங்கும்? 4% ஆகிடும் பை 2 போட்டால். அண்ட் பர் ஆனம்ங்கிறது 2 ஆகிடும். 2 6 மாதம் இருக்குது இல்லையா? 2. ஸோ 10,000 into 1 plus 4/100 whole square. 2 வருஷம் 2 6 மாதம் இருக்கிறதுனால 2 போட்டுக்கிறோம். இங்கே ஹாஃப் இயர்லிங்கிறதுனால 8 டிவைடட் பை 2 வந்து 4 ஆகிடும். ஸோ 4/100. இது 4 1s are 4 25s are. So 25 into 1 is 25, 25 plus 1 is 26/25. So 10,000 into 26/25 into 26/25. Okay, ஸோ இது வந்து பிரித்தோம்னா இங்கே வந்து என்ன ஆகுது? 100 வந்து 4 times போகும். அப்புறம் 200 400 ஆகும். திருப்பியும் 25யும் 400 அடித்தா 16 times போகும். அப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 26 into 26 into 26 is 10,816. Okay, so 10,816 is the amount. Again 10,000 minus panna 816 is the compound interest. Okay.
So question number 2, Kamala borrowed rupees 26,400 from a bank to buy a scooter at the rate of 15% per annum compounded yearly. What amount will she pay at the end of 2 years and 4 months to clear the loan? ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்ம 2 இயர்ஸ்க்கு முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடும், அந்த அமௌண்ட்டை வச்சு 4 மந்த்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, தென் ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 26,400 ப்ளஸ் 1 பை எத்தனை நம்ம 15% இல்லையா, 15/100 2 வருஷத்துக்கு தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். 2 ஹோல் பவர் 2. ஸோ இது வந்து 5ஆல் பண்ணால் 5 3s ஆர், இது 5 20s ஆர். ஸோ இது ரெண்டும் எல்சிஎம் எடுத்தால் 20 + 3 23/20 ஹோல் பவர் 2ன்னு வந்துடும். ஸோ 26,400 23/20 இன்ட்டு 23/20. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். தென் நம்ம 2ஆல் அடித்தானா இது 132, திருப்பி இந்த 2ஆல் அடித்தானா 66. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 66 × 23 × 23. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 34,914 வரும். அமௌண்ட் ஈக்குவல் டு 34,914. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 4 மந்த்ஸு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து 2 years and 4 months சொல்கிறோம் இல்லையா, அது கண்டுபிடிக்கணும். 4 மந்த்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 மந்த்துங்கிறது என்ன, மொத்தம் எத்தனை மாதம், நம்ம ஒரு வருஷத்தில் 12 மாதம். 4 monthsனால் 4/12, தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. 1 இயர்க்கு பதிலாக நம்ம 1/3ன்னு போட்டுக்கணும். சரியா? ஸோ அப்போது வந்து 34,914 இன்ட்டு 15/100 இன்ட்டு 1/3 இன்ட்டு 1/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 116.38 இன்ட்டு 15 பண்ணணும். அது வந்து நமக்கு 1745.70. ஸோ நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும். ஓகே, தென் இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணினேன்னா இந்த 17450.70ன்னு வரும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து அமௌண்ட்டு 2 இயர்ஸ்க்கு 34,914. அதையும் இப்போ இந்த 4 மாதத்துக்கு வந்தது 1745.70. ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 2 years and 4 monthsக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அது பண்ணால் என்ன வருது, 36,658.70 கமலா ஹேஸ் டு பே டு கிளியர் த லோன்ஸ். இவ்வளோ பே பண்ணும் அவள் 2 வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு. ஓகே. 3, Fatima borrows rupees 12,500 at 12% per annum for 3 years at simple interest, and Radha borrows the same amount for the same time period at 10% per annum. ஸோ ஃபேபினா வந்து 12,500 12% per annum 3 years வாங்குகிறாங்க. புரியுதா? அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ராதா வந்து சேம் அமௌண்ட் 12,500 சேம் டைம் பீரியட் 3 years. 12,500 3 years. ஆனால் இவன் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக, ஆனால் காம்பவுண்டட் ஆனுவலின்னு போடுறாங்க. இவள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 10% வாங்குறா, அவள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 12%. 2 பேரும் ஒரே அமௌண்ட்டு ஒரே டைம் பீரியடு வாங்குகிறாங்க. ஸோ நம்ம என்ன அதில் டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம். யார் நிறைய பே பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்களா இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். கொஷின் என்ன, ஹூ பேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பை ஹவு மச், எவ்வளோ ஜாஸ்தி பே பண்ணுறாங்க. முதல்ல ஃபேபின் எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 12,500 இன்ட்டு 3 இன்ட்டு 12/100. 3 இயர்ஸ்க்கு இல்லையா, 12% வாங்குகிறா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் 4,500. ஸோ ஃபேபினோட இன்ட்ரெஸ்ட் வந்து 4,500 வருது. இப்போது ராதாவோடதுக்கு பார்க்கலாம். ராதாவோடது அமௌண்ட் ஈக்குவல் டு, நம்ம இங்கே அமௌண்ட்டு தான் இது, அமௌண்ட்டு ஃபார்முலா தான் இது. அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ 12,500 1 + 10/100. 10%க்கு தான் நான் வாங்குறாவா, 10/100 ஹோல் பவர் 3. இது கேன்சல் ஆனால் 10. ஸோ 10 1s are 10 + 1 11. ஸோ இது வந்து 11/10 11/10 11/10 வரும். 12,500 இன்ட்டு 11/10 11/10 இன்ட்டு 11/10. நான் இங்கே ஹோல் பவர் 3 இருக்குது. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10ம் 125ம்
கேன்சல் பண்ணால் 12.5. இப்போது 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 12.5 அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். வந்தால் இந்த அமௌண்ட் வரும் 16,637.50. இது நமக்கு அமௌண்ட்டு. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும்னா இந்த 12,500 பிரின்சிபலாக மைனஸ் பண்ணும். அப்போ என்ன வருது? 4,137.50. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவள் எவ்வளோ பே பண்ணுறா? 4,500. ஸோ இப்போ இது யார்? ஃபேபினா தான் ஜாஸ்தி பே பண்ணுறா. ஓகே, இப்போ இது 4,500 மைனஸ் 4,137.50, 362 ருபீஸ் அண்ட் 50 பைசே. ஃபேபினா ராதாவோட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறா. ஓகேயா? 3ல 4th question. I borrowed rupees 12,000 from Jamshed at 6% per annum simple interest. Simple interest க்கு வாங்குறேன் for 2 years. Had I borrowed this sum at 6% per annum compound interest, what extra amount would I have to pay? ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6% per annum வாங்கினா என்ன, அதே 6% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கினா என்ன டிஃப்ரென்ஸ் வருது, நான் எவ்வளோ ஜாஸ்தி பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 12,000 per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா PNR by 100, that is equal to 12,000 into 6 by 100 into 2. ஸோ கேன்சல் பண்ணால் 120, 6 into 2, 6 2s are 12, 12 12s are 144, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 1,440 is the simple interest 6%க்கு. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். 12,000 2 years 6% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா P into 1 plus R by 100 whole power n. ஸோ இங்கே R 6%, n 2 years. ஸோ 12,000 into 1 plus 6 by 100 whole power 2. ஸோ 600 என்ன ஆகும்? 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 by 50 ஆகும். ஸோ இங்கே LCM எடுத்தால் 50 1s are 50 plus 3 53 by 50. ஓகே, ஹோல் ஸ்கொயர். ஸோ 12,000 into 53 by 50 into 53 by 50. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம். ஸோ நம்ம 5 இதையும் கேன்சல் பண்ணால் 24. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 53 into 53 பண்ணால் 2809 into 24 பண்ணோம்னா 67416. கீழே 5 இருக்குது, அதால் டிவைட் பண்ணோம். பண்ணினா 13483.2. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 13483.2. அதான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6% பே பண்ணால் இந்த அமௌண்ட்டு பே பண்ணணும். ஓகே, இப்போது 5th சம் பார்க்கலாம். Vasdevan invested 60,000 at an interest rate of 12% per annum compounded half yearly. What amount would he get after 6 months and after 1 year? ரெண்டு கண்டுபிடிக்கணும். After 6 months, after 1 year. ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிங்கிறதுனால 6 months, 1 இயரில் 2 6 months இருக்குது, இது ஒரு 6 months தான் இருக்குது. ஸோ 6 months இது 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1 year 2 6 months இருக்குனால இதை 2ன்னு போட்டுக்கணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சரியா? கண்டுபிடிக்கும் போது இது ஹோல் பவர் 1, இது ஹோல் பவர் 2. இங்கே ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பாதி தான் எடுத்துக்கணும். 12/2 6%. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு இது ஃபஸ்ட்டு சம், இது P இன்ட்டு 1 plus R by 100 ஹோல் பவர் n. இங்கே ஒரு 6 monthsலாம் இருக்கிறதுனால நம்ம இங்கே 1 போட்டுக்கிறோம். ஸோ 60,000 into 1 plus இங்கே அந்த ஹாஃப் இயர்லிங்கிறனால 12/2 equal to 6%. ஸோ 60,000 into 1 plus 6 by 100. இங்கே நம்ம 6 monthsக்கு ஹாஃப் இயர்லிக்கு தான் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு ஹாஃபுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் இங்கே பவர் 1. ஓகே, அப்போது இங்கே 6/100 2ஆல் அடித்தோம்னா இது 3 times போகும், 50 times போகும் அது. ஸோ இது ரெண்டு LCM எடுத்தால் 50 1s are 50 plus 3 53/100. ஸோ 60,000 into 53/100. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1,200 வருது. 1,200 into என்ன பண்ணுறோம்? 53 பண்ணுறோம். சரியா? இன்ட்டு 53 பண்ணால் என்ன வருது? 63,600. ஸோ amount after 6 months is 63,600. இப்போ 1 yearக்கு பார்ப்போம். 1 yearனா 6 மாதம். இது நமக்கு செகண்ட் சம்.
அதுலேயே ரெண்டாவது 1 இயருக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ 6 மந்த்ஸ், அப்போ 1 இயருக்கு வந்து n ஈக்குவல் டு 2, ஏன்னா 6 மாதம் இருக்குது. அண்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா இதையும் 12/2 வந்து 6%ன்னு எடுத்துக்கணும். ஸோ 60,000 இன்ட்டு 1 + 6/100 ஹோல் பவர் 2. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு, இங்கே வந்து இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6/100 3/50 ஆகும். எல்சிஎம் எடுத்தால் 53/50 53/50 2 53/50 இன்ட்டு 53/50. வெளியில் என்ன இருக்குது, 60,000 இருக்குது. சார் நம்ம இந்த 2 0 கேன்சல் பண்ணுறோமா, தென் ஒரு 5யும் 600யும் கேன்சல் பண்ணால் நமக்கு 120 வரும். இன்னொரு 5யும் 120யும் கேன்சல் பண்ணால் 24 வரும். ஸோ 53 × 53 × 24 பண்ணால் 67416 வருது. ஸோ ஆனுவலாக கண்டுபிடிச்சோம்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஃபார் 1 இயர் கண்டுபிடிச்சா 6416, ஹாஃப் இயர்லி கண்டுபிடிச்சோம்னா 63,600 வந்தது நமக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது வரைக்கும் 5 சம்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். 6th சம்லேருந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேயா?